வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் ஒருத்தர் மகரிஷிக்கிட்ட, சுவாமிஜி, ஜீவசமாதி என்றால் என்ன, அதனுடைய விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மகரிஷி என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஜீவசமாதினா ஒருவர் நல்ல தவத்தின் மூலமாகவும் நல்ல தற்சோதனை செய்வதன் மூலமாகவும் தன்னுடைய உயிரை தூய்மை செய்து முழுமை பேறு அடைந்து காயகல்பம் மூலம் வித்துவை நல்ல கெட்டிப்படுத்தியும் வைத்திருந்தாரேனால் அப்புறம் அவருடைய உலக வாழ்க்கையுடைய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த உலகத்தில் இனி தான் சாதிக்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிறைவான மனநிலையை பெற்றவர் என்ன பண்ணுவாராம், தன் மனதை இறைநிலையோடு இணைத்து கொண்டு லம்பிகா யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த யோகத்தின் மூலம் இந்த உயிரை இந்த உடலோடு சுவர செய்து விடுவார். இதுக்கு பேர் தான் ஜீவசமாதி அப்படிங்கிறாரு. இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். முதல்ல உயிரை தூய்மை செஞ்சுருக்கணுமா. எதன் மூலம்? தவத்தின் மூலம், தற்சோதனையின் மூலம். இது ரெண்டுத்து மூலமாகும். அப்போது இதையெல்லாம் செஞ்சு களங்கம்ங்கிறதே இருக்கக்கூடாது அந்த அவர்கிட்ட. அப்போ தான் இந்த ஜீவசமாதிக்கான தகுதி கிடைக்கும். அப்புறம் வித்து எப்படி இருக்கணும்னா கெட்டியாக இருக்கணும். நம்ம காயகல்பம் எதுக்கு பண்ணுறோம்? நம்முடைய விந்துவை கடையிற மாதிரி ஒரு இயக்கம் கொடுத்து அதை கெட்டிப்படுத்துகிறோம். அப்போ அது மூலம் இந்த காயகல்பமே சித்தர்கள் கலை தானே. அந்த மாதிரி வித்துவை நல்லா கெட்டிப்படுத்தி வச்சுருக்கிறவங்களால உயிர் துகள்களை அதிலே பிடிச்சி வைக்க முடியும். விந்து ரொம்ப நீர்த்து போயிருந்தால் அதில் உயிர் துகள்கள் நிற்காது. அதுவும் வெளியேறும் வேகத்தோடு வெளியே போகிறதுக்கு தான் பார்க்கும். அதனால தான் வித்துவை கெட்டிப்படுத்தணும். இப்படி கெட்டிப்படுத்தியிருக்கிறவர் அப்புறம் உலக வாழ்க்கையில் அவருடைய கடமையெல்லாம் முடிச்சிருக்கணும். எல்லாத்தையும் கடமையை விட்டுட்டு போகிறோம் ஜீவசமாதி அடைவதற்கு தகுதியானவர் அல்ல. அப்படி கடமையெல்லாம் முடித்து இனி இவர் இந்த உலகத்தில் சாதிக்க ஒன்றும் இல்லைங்கிற மன நிறைவை பெற்றவர். அப்படியும் பெற்று தன் மனதை இறைநிலையோடு இணைச்சிட்டு லம்பிகா யோகம் பண்ணணும். பண்ணினா தான் இந்த உயிரை உடலோடு சுவர செய்ய முடியுங்கிறாரு மகரிஷி. அதனை லம்பிகா யோகம். லம்பிகா யோகம்னா அது கேசரி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கான். என்னென்னா, நம்ம நாக்கு இருக்குது இல்லையா, அந்த நாக்கு நம்ம அந்த நாக்குடைய அடி பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வாயோடைய கீழ் அன்னத்தில் இணைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு நரம்பு இணைச்சிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடத்த கொஞ்சம் வெட்டிடுவாங்களாம். அப்போ தான் அந்த நாக்கு அந்த கட்டுப்பாடு இணைஞ்சிருக்கிறதுலேருந்து வெளியே வரும். அப்படி கொஞ்சம் வெட்டிட்டு இந்த நாக்கு இழுத்து 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 பெருசாக்குவாங்களாம். எவ்வளோ பெருசு வேணும்னா, நாக்கு அப்படி எடுத்தால் மூக்கை போய் தொடணுமா, அந்த அளவுக்கு பெருசாக்குவாங்க. எதுக்காகனா, அதுதான் கேசரி முத்திரை பண்ணுறதுக்கு இதுதான். அந்த மாதிரி நாக்கு அவ்வளோ நீளமாக இருக்கணும். அப்படி நீளமான நாக்கு அப்படியே மடித்து சுருட்டி மேல் எண்ணத்தில் அங்கே கொண்டு போய் எப்படி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்கன்னா, அவங்க அந்த நமக்கு 3 நாடி இருக்குது சாதாரணமாக இல்லையா, இடகலை, பிங்கலை, நடுவில் சுழுமுனைன்னு. அந்த சுழுமுனை நாடி இருக்குது இல்லையா, இந்த 2 நாடியிலேருந்து இயக்கத்தை நிறுத்திட்டு சுழுமுனையில் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்முடைய சுரப்பி இருக்குது இல்லையா, பீனியல் சுரப்பி, அந்த சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி, அந்த சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய திரவத்தை கட்டுப்படுத்திடுவாங்களாம். அப்படி மட்டும் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி இருக்காதான், தாகம் இருக்காதான், எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த யோகத்திலே இருந்துடலாமா. கண்களை மூடிக்கொண்டு எதுவுமே இல்லாத அப்படியே இருந்துருவாங்க. இப்படி இருக்கும் பொழுது மன இயக்கம் நின்றுக்கும், உடல் இயக்கம் நின்றுக்கும். ஆனால் அந்த உடலை விட்டு ஜீவன் பிரிஞ்சிருக்காது. அந்த ஜீவன் உடம்புல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஜீவசமாதி. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி உயிரை ஒரு ஜீவசமாதி அடைந்த
மகான்களுடைய உடலை அவங்க புதைச்சிடுவாங்களாம். இதுதான் பல ஸ்தலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய ஸ்தலம் ஜீவ சமாதி ஸ்தலங்கள் இருக்குது. அதுக்கு உதாரணம் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இது பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி இடங்களில் நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. எங்கே ஜீவசமாதி அடைஞ்சாங்களோ அங்கங்கெல்லாம் அது இடத்து மேலேயே கோயில் கட்டி வழிபடுற ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. அங்கே கோயில் கட்டி வழிபடும் பொழுது அந்த மகான் அவருடைய எண்ண அலை, அவருடைய ஆற்றல் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா அந்த உயிர் இருக்குது இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இருக்கும். அவர் என்ன உலக நன்மைக்காக நினைத்து கொண்டு அவர் சமாதி அடைந்தாரோ அந்த எண்ண அலைகள் அங்கே சுற்றிகிட்டே இருக்குமா. அங்கே போய் பக்தர்கள் சுத்த அங்கே என்னவாகும், அந்த பக்தர்களுக்கும் அந்த எண்ண அலைகள் மோதி அவர்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்குமா. அதனால தான் ஜீவ சமாதி இருக்கிற கோயில்களுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கோயில்களுக்கு குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க, அது தேவையே இல்லை அப்படிங்கிறாரு மகரிஷி. அதாவது ஆதிக்கு சமமாக அந்த மனம் நிலை பேறு அடையும் நிலையே ஜீவசமாதி. இப்படி ஜீவசமாதி அடைந்த இடங்கள் ஒரு 18 சித்தர்கள், எவ்வளவோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ பேர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்களாம். முக்கியமான 18 சித்தர்கள் சொல்லுவாங்க. இப்போது யார் அவங்க எந்த எண்ணத்தோடு அவங்க சமாதி அடைந்தார்களோ அந்த எண்ணம், அந்த மாதிரி எண்ண அலைகள் அங்கே வீசிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருப்பதியில் கொங்கண சித்தர் ஜீவசமாதி. அவர் நல்ல பொருள், செல்வ வளம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தார். அப்படி அவர் அந்த ஒரு நோக்கத்தோடையே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதனால தான் திருப்பதிக்கு போனால் அங்கே பாருங்கள் எந்நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தால் நல்ல செல்வ வளம் அதிகரிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கே அந்த கோயிலுக்கே பாருங்களேன், பெரிய பணக்கார சுவாமி அவர், நம்ம திருப்பதி வெங்கடேச பெருமாள். அங்கே ஒரு தங்கமாக அந்த உண்டியலை போய் எண்ணணுன்னா அது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா தான். அதுக்கெல்லாம் ஆள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நல்ல தெரிந்தவர்கள் அதுக்குன்னே பெரிய இதை வச்சு பந்தோபஸ்தோடு எண்ணுவாங்க. ஏன்னா அதில் தங்கம் இருக்கலாம், வைரம் இருக்கலாம், எதை வேணால் போடுவாங்க உண்டியலில். அப்படிப்பட்ட ஒரு கொங்கண சித்தர் உடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம் தான் திருப்பதி. இப்படி இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் போனால் அந்த நோய் வியாதி தீரும்பாங்க. ஏன்னா தன்வந்திரி அவர் சமாதி அடைந்த இடம்ங்கிறாங்க. அவர் எப்படின்னா ரோகம் தீர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய சமாதிங்கிறதுனால அங்கே பேரே வைத்தீஸ்வரன் இல்லையா, அந்த சுவாமிக்கு பேரே. ஸோ அது அந்த சமாதியில் அந்த மாதிரியான ஒரு எண்ண அலைகள் வீசிகிட்ருக்கோம். இப்படி இதுதான் நமக்கு மகரிஷி ஜீவ சமாதி பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கூட இந்த ராகவேந்திரா படத்தில் பார்த்துருப்போம். அந்த ராகவேந்திரர் சமாதி அடையும் பொழுது அவருடைய சீடர் ஒருவரால் வர முடியாது, அவர் எப்படி சேர்றார் அந்த இடம்னு ரொம்ப சுவையாக காமிச்சிருப்பாங்க ஒரு பாட்டிலேயே. அப்போது அந்த மாதிரி ஜீவன் உடலில் இருக்கும், ஆனால் அவங்களோட உடல் இயக்கம் இருக்காது, மன இயக்கம் இருக்காது. அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இந்த லம்பிகா யோகமெல்லாம் சாதாரணமாக எல்லோரும் பண்ணக்கூடியதே அல்ல. ஒரு நல்ல குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு இத்தனை தகுதிகள் உடையவர்கள் தான் ஜீவசமாதி அடைய முடியும். அப்படி சித்தத்தை அடக்கிய சித்தர்களே இதற்கு தகுதியானவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.